அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆகாயம் 2:6. சேனைகள் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இங்கே 21 சொல்கிறார், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன். கொலேசியத்தை 1 தெசலோனிக்கேயர் சொல்கிறார் பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவில் திருடன் வருவதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை, ஒருத்தரை தப்பிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லிட்டார். யார் துன்மார்க்கமோ பாவிகள் வழியில் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு சடிதியாய் வரும். பாருங்கள், 8வது வசனம் வாசிக்கிற, பகலுக்குரியவர்கள் நாம தெளிந்த புத்தல விசுவாசம் அன்பு என்று மார்க்க அவசத்தை இரட்சிப்பின் நம்பிக்கை என்று தலைச்சிராவை சர்வாயத்தை தரித்து கொள்ளணும். போர் வீரராக நிற்கணும். கர்த்தருடைய வருகை மட்டும் எல்லாரும் பரிசுத்தமாக நிற்கணும். பாருங்கள், இப்போ 23 வாசிக்கிற, சமாதானத்தை தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற இருக்கும்படி காக்கப்படுவதாக. காத்து கொள்ளுங்க. வரப்போகிறார், திருடனை போல வரப்போகிறாரு. எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமான கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ளுங்க. கனி உள்ள மரமாக நில்லுங்க. கனி கொடாத மரத்தெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட போகிறாரு. இரவில் போத அழிவு சடிதாய் வரும். திருடன் போகிற போல வருவார். திருடன் எப்படி வரானோ அதே போல் வருவார். அழிவு சடிதியாய் வரும். கனி உள்ள மரமாக இருங்க. பாருங்கள், 19 ஆகாயம் 2:19 கலைஞ்சது இன்னும் விதை தானி உண்டோ, திராட்சை செடி அத்தி மரம் மாதளை செடி ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கனி கொடுக்குற மரமாக இருங்க. வெளிப்படத்தில் சொல்லியிருக்கிறாரு, தானியல்லே சொல்லியிருக்கிறாரு, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே சொல்லிட்டார். கனி கொடுக்குற மரத்தை சேதப்படுத்தாதே, கனி உள்ள மரமாக இருங்க. உங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி வலிந்து ஓடட்டும். ஒரே தட்டில் 7 குத்துகளுக்கு நீங்கள் தான். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா உங்கள் விளக்கு எரியும். லூக்கா 12 சொல்லிட்டாரு, ஒரே தண்டில் 7 குத்துகளுக்கு நீங்கள் தான், கணவன் மணி நீங்கள் தான். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக நிற்கட்டும். நீதி அவருக்கு அறை கச்ச, சத்தியம் அவருக்கு இடக்கச்ச. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக உங்கள் விளக்கு எரியும். நியாயத்திற்கு நாளில் விளக்கு எரிய. இப்போது வரப்போகிற ஆண்டவர் வரப்போகிற சடிதே வரப்போகிற. நீங்கள் வேலை எரிக்கிற குத்து விளக்காக நில்லுங்க. கீழே ஓட்டை இருந்தால் எண்ணெய் இருக்காது. ஓட்டையான பாத்திரமாக இருக்காதீங்க. ஓட்டையான குத்து விளக்காக இருக்காதீங்க. உங்கள் பாத்திரத்தை எண்ணெய் நிரம்பி வழிந்தோடட்டும். உங்கள் பாத்திரத்தை எண்ணெய் நிறைந்து வழிந்தோடும். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள நிர்வாணம் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நில்லுங்க. படுக்கையில் சாரத்தை இழக்காதபடிக்கு பரிசுத்தமாக நில்லுங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் நில்லுங்க. கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. குமாரனை அண்டி கொள்ளுங்க சொல்கிறாரு. கனி உள்ள மரமாக இருங்க. யோவான் சொல்கிறாரு, கனி இல்லாத மரத்தை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இப்பொழுதே கோடாலானது மரத்தின் வேறருக வைக்கப்பட்டிருக்கு. எப்போது வெட்டுவார், எப்போது வெட்டி எரிகிறத போடுவார்னு சொல்ல முடியாது. அவரே நியாயாதிபதி, அவரே பிரஜாதிபதி, அவரே நீதியின் சூரியன். கர்த்தராகிய இயேசு குமாரன் அவரே அண்டிக் கொள்ளுங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. நம்ம இப்போ ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எல்லாரும் கனி கொடுக்குற மரமாக மாற்றுகிறாஜா. எல்லாரும் திராட்சை செடி கனி கொடுக்குற மரமாக மாற்றுங்க. அத்தி மரம் கனி கொடுக்குற மரமாக மாற்றுங்க. மாதாள் செடி கனி கொடுக்குற மரமாக மாற்றுங்க. ஒலிவ மரம் கனி கொடுக்குற மரமாக மாற்றுகிறாங்க. இன்று முதல் ஆசீர்வாதம் சொன்ன தேவனே, எல்லாரும் கனி உள்ள மரமாக மாற்றி, எல்லாரும் சுடவளமாக மாற்றி, எல்லாரும் அவங்கவுங்க சரீரத்தை கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ள கிருபத்தா கனி உள்ள மரமாக இருக்க கிருபத்தாங்க. அறையை கட்டி கொண்டு பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பொக்கிஷத்தை பாதுகாத்து கொள்ள கிருபத்தாங்க. லூக்கா 12 சொல்ல, உங்கள் பொக்கிஷம் எங்கேயும் அங்கே இறுதி இருக்கும். சாத்தான்கிட்ட எரி நேரத்தில் உங்கள் படிக்க புழுக்களாக்க போரி பூச்சி ஆக்கிறது. உங்கள் பொக்கிஷத்தை வீணடிக்காதீங்க. உங்கள் விளைச்சலை பாதுகாத்து கொள்ளுங்க. லூக்கா 12 படி உங்கள் பொக்கிஷம் எங்கே இறுதி இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்கள் பொக்கிஷத்தை எரி நேரத்தில் போட்டுறாதீங்க, பாதாளத்தில் போட்டுறாதீங்க, உங்கள் படிக்கையில் போட்டுறாதீங்க. உங்கள் பொக்கிஷத்தை பாதுகாத்துங்க. உங்கள் விளைச்சலை பாதுகாத்துல கர்த்தரை வருகை மட்டும் உங்களை சரீரம் பாதுகாக்கப்படணும்டா.
ஒன்று தெசலோனிக்கேயர் 5 கடைசி வசனத்துப்படி 23வது வசனம், சரீர ஆவி ஆத்ம சரீர குற்றம் உம்முடைய வருகையில் குற்றமற்றதாக இருக்க எல்லாருக்கும் கிருபை தாங்க ராஜா. எல்லாரும் கிருபை தாங்க. சுடாபலமாக இருக்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. பரிசுத்தமாக அவங்கவுங்க சரீரத்தை ஆண்டுக்குள்ள கிருபை தாங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.